ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, வாலண்டரி சர்வீஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தாங்க எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ பண்ணுறேன். நான் ஹை ஸ்கூல் வாலண்டரி எப்படி பண்ணோன்னா வந்து எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாதுங்க. எஜுகேஷ்னல் இதில் வந்து அந்த சைடில் எதுவுமே இல்லை. நான் வந்து என்னோட பொண்ணுக்கு நாங்கள் எப்படி பண்ணோம், என் பொண்ணு என்ன பண்ணாங்க, அதை பற்றி தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேனே தவிர, நான் சொன்னதை வச்சுட்டு இவங்க சொன்னாங்களே நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்களும் வந்து நான் சொன்னது ஒரு நான் சொன்னது அதை வந்து ஒரு அவுட்லைனாக வச்சுட்டு நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அங்கே என்ன இருக்கோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து பண்ணுங்க. ஓகேங்களா? வாலண்டரி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 10th கிரேட்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட படிக்கிற ஸ்கூல்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஃப்டர் ஸ்கூலில் அந்த ட்ராமாலேயோ இல்லை வேறு எதுக்காச்சும் அங்கே வாலண்டரி சர்வீஸ் பண்ணோம். அப்புறம் வந்து சில பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அதை மாதிரி இருக்கும்போது அவங்க அந்த வாலண்டரி சர்வீஸ் அங்கேயே பண்ணாங்க. ஹை ஸ்கூலில் எப்படின்னா நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா 9th 10th 11th 12th அப்படி தான் சொல்லுவோம். நான் படிக்கிறது 12th படிக்கிறேங்க, 11th படிக்கிறோன்னு தான் சொல்லுவோம். இங்கே எப்படின்னா ஸ்கூல் பசங்க கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா 9th கிரேடில் படிக்கிறவங்கள வந்து ஃப்ரெஷ்மன் சொல்லுவாங்க. 10th கிரேடில் படிக்கிறவங்கள வந்து சாஃப்ட்மோர் சொல்லுவாங்க. 11th கிரேடில் படிக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர். அதுக்கப்புறம் 12th படிக்கிறவங்கள வந்து சீனியர் சொல்லுவாங்க. இப்போ என் பொண்ணு யாருன்னா ஏதாவது என்ன கிரேட் படிக்கிறேன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹை ஸ்கூல் சீனியர்னு சொல்லுவாங்க. என்னோட சின்ன பொண்ணை வந்து கேட்டிங்கன்னா அவங்க 10th போகிறாங்க. அதை வந்து நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்மோர்னு சொல்லுவாங்க. ஏன்னா 10th கிரேடில் படிக்கிறவங்கள சாஃப்ட்மோர் சொல்லுவாங்க. அதுக்காக அப்படி தான் வந்து இங்கே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க காலேஜ் சொல்லிட்டேன். அவங்க வந்து ஹை ஸ்கூலில் உள்ள பேசும் போதே அவங்க பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் சாஃப்ட்மோர் இல்லை ஃப்ரெஷ்மன் அப்படி பேசிப்பாங்க. என்ன கிரேட்னு வந்து 11th 12th 9th அதை மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க. இங்கே 8th 9th 10th 11th நீங்கள் வாலண்டரி சர்வீஸ் பண்ணலாங்க. இதுக்கு வந்து யாரும் பே பண்ண மாட்டாங்க. இது நம்ம வந்து ஃப்ரீயாக தான் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இன்டர்ன்ஷிப் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு வந்து பே பண்ணுவாங்க. அது நீங்கள் இன்டர்ன்ஷிப் வந்து 11th கிரேடில் தான் நீங்கள் பண்ணி ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களோட பசங்களோட வயசு வந்து 16 ஆகும். யூஎஸில் வந்து 16 வந்துட்டாலுமே அவங்களுக்கு வந்து எங்கே போய் நம்ம வந்து வேலை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி அதில் வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாம். 16 ஆன பிறகு தான் இதெல்லாம் வந்து இருக்குது. நம்ம வந்து 9th வாலண்டரி சர்வீஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் பண்ணலான்னா, ஒன்று வந்து லைப்ரரியில் பண்ணலாம். இன்னொன்று வந்து நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லையே வந்து கூட பண்ணலாம். ஏன்னா யாருக்குன்னா வந்து சொல்லிக் கொடுக்கணுன்னா அது கூட ஒரு வாலண்டரி சர்வீஸ் தான். சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் படிப்பு விஷயம் சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டான்ஸ் ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது அவங்க ட்ராமாவில் வந்து ஹெல்ப் வேணும்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் வந்து வாலண்டரி சர்வீஸில் ஆகிடும். அப்புறம் ஸ்கூல்லேயே வந்து கிளப் இருக்கும். அந்த கிளப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஸ்கூலில் எந்த கிளப்பும் இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்களே வந்து ஒரு கிளப் வந்து நீங்களே வந்து ஒரு கிளப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். சும்மா நின்றுட்டு நாங்கள் வந்து மூன் பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து எனக்கு சொன்னாங்க, காலேஜ்லேயும் இதெல்லாம் இருக்குது. இந்த கிளப்ஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து இருக்குது. இப்போ வந்து பசங்களுக்கு வந்து இப்போ உங்கள் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ இப்போ பொம்பளை பசங்களுக்கு என்ன பிடிக்கும், இந்த நெட்டிங் பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது பிடிக்கும், குக்கிங் பிடிக்கும். அதை மாதிரி ஏதாவது வந்து அவங்களே கூட கிளப் எதுவுமே இல்லைனாலும் ஓனாக ஸ்டார்ட் பண்ணலாம் கிளப்பு. அது வந்து நம்ம வந்து இதில் வந்து கைடன்ஸில் சொல்லணும். அவங்க அது பார்த்துட்டு அவங்களுக்கு ஓகேனா நம்மளுக்கு அப்ரூவ் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கிளப்பை வந்து நம்ம பேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேருன்னு இல்லை, நீங்கள் அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை மாதிரி அதுவும் வந்து ஒரு வாலண்டரி சர்வீஸ் தான். ஏன்னா கிளப்பில் எல்லாரும் சேருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க இல்லையா, அது வந்து சர்வீஸ் மாதிரி தான் அதுவும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கிளப்பும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்னென்னா பொட்டேட்டோவில் விதவிதமான பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வாங்கி குக் பண்ணி சாப்பிட்றது. அதுதாங்க பொட்டேட்டோ கிளப்புன்றது. வேறு எதுவுமே இல்லை. கிளப்புன்னா ரொம்ப பெருசெல்லாம் நினைக்காதீங்க. சின்னதாக இங்கே வந்து நம்ம சின்னது பண்ணாலுமே நம்மளை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க இங்கே. ஏன்னா அவங்க வந்து பசங்களை வந்து என்கரேஜ் பண்ண தான் பார்ப்பாங்க. நீ இது நல்லா இல்லை, இது என்னது அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. இங்கே நீங்கள் நல்லா பண்ணலனா கூட நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும் இங்கே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு என்னென்னா இன்னும் அது பண்ணும்போது இதுக்கே இப்படி பண்ணியிருப்பேன், இதுக்கே இவ்வளோ பேர் வருது, இவ்வளோ பாராட்டுறாங்களே, நம்ம இன்னும் நல்லா பண்ணா எப்படின்னு சொல்லிட்டு தானாக அதுங்களே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் ஒன்று.
இங்கே வந்து டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க எப்போதுமே ஸ்கூலில். எல்லாருமே என்கரேஜ் தான் பண்ணுவாங்க பசங்கள. அது 2 கிளப்பு எனக்கு தெரிஞ்சு இந்த 2 கிளப்பு. உங்களுக்கு வேறு எதுனா கல்ச்சர் கிளப் கூட நம்ம வச்சுக்கலாம். இந்தியன் கல்ச்சர் எப்படி இருக்கும், இந்த ஊர் கல்ச்சர் எப்படி இருக்கும், இந்த கண்ட்ரிது எப்படி இருக்கும், அந்த கண்ட்ரிது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ணியோ இல்லை வந்து ட்ரெஸ் பண்ணுறது, இந்த ட்ரெஸ்ஸிங்கோ இல்லை வந்து ஃபுட்டோ நம்ம பண்ணி நம்மளே வந்து அந்த கிளப்ல ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே குக் பண்ணி எடுத்துட்டு வந்து சாப்பிடலாம் அவங்கவுங்க கல்ச்சருக்கு பண்ண மாதிரி. அது ஒரு கிளப்பு. அது மாதிரி மெனி கிளப்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இல்லைன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்று. இது வந்து நான் ஸ்கூலில் சொன்னது ஃபர்ஸ்ட் ஒன்று. இது லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பசங்க என்ன பண்ணணும்னா அந்த புக்கை வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வர புக்கு, அதுக்கப்புறம் வெளியே போகிற புக்கு அது என்டர் பண்ணோம். அதை என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கணும். அந்தந்த ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். அது ஒரு வேலை இருக்கும். இப்போ வந்து கிராஃப்ட் ஒர்க் இருக்கும். அது வந்து ஃப்ரீயாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து அடல்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ பசங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ராயிங் எல்லாம் இருக்கும். அந்த கிட்டு மாதிரி ஒன்று பண்ணி இப்போ இந்த மாதம் வந்து கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்குன்னு வச்சிங்களேன். குழந்தைங்களுக்கு ஏதோ பெயிண்ட் பண்ணோம் பிக்சருன்னு சொன்னோம்னா அந்த பிக்சருக்கு தேவையான பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு அதெல்லாம் வந்து அந்த கிட்டு அதெல்லாம் வந்து ஒரு சின்ன கிட்டு மாதிரி இருக்கும், கவர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து வச்சிடணும். அது ஒரு வேலை இருக்கும். இப்போ அடல்ட்டுக்கும் அது மாதிரி பண்ணுவாங்க கிராஃப்டில். இப்போ வந்து ஏதாவது ஜுவல்லரி ஏதாவது பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன தேவைப்படும், ரிங்கு, அதுக்கு பீட்ஸு, அது ஸ்ட்ரிங் அதெல்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு கவரில் போட்டு அதை கிட்டு மாதிரி சின்ன கிட் மாதிரி பண்ணி அங்கே வச்சுருவாங்க. அவங்கவுங்க யாரெல்லாம் இஷ்டமாக இருக்கோ அவங்க பண்ணுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதை மாதிரி வைக்கணும். அது ஒரு வேலை இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிண்டர் கார்டன் போகிறதுக்கு முன்னாடி பசங்க இருப்பாங்க. 2 to 4 இயர்ஸ் வரைக்கும் பசங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் ஒரு டைமிங் இருக்கும் லைப்ரரியில். இந்த டைம் ஸ்டோரி டெல்லிங் ப்ரோக்ராம் இருக்குங்க. அதில் வந்து லீட் டீச்சர் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கும். என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் போடுறாங்களோ அதில் என்னத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுதோ ஹெல்ப்புக்கு அந்த இடத்துல நம்மளை போடுவாங்க லைப்ரரியில். நம்ம அது பண்ணோம்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டோட்டல் ஹவர் ஆன உடனே இப்போ நீங்கள் வந்து 20 ஹவருக்கு லைப்ரரியில் போய் சேர்றீங்கன்னா அது ஃபுல்லாக 20 ஹவர்ஸ் ஆன பிறகு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 20 ஹவர்ஸ் வந்து நீங்கள் இங்கே வாலண்டரி சர்வீஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். அடுத்தது வந்து 3வது வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் பண்ணலாங்க. ஜூவில் வந்து 40 ஹவர்ஸ்க்கும் இருக்குது வாலண்டரி சர்வீஸ், 60 ஹவர்ஸ்க்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். நான் ஹோல் டே சம்மர்லலாம் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஃபுல் சம்மர் வந்து போய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த 2 மந்த்ஸும் வந்து வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக வந்து கிடச்சிரும் அவங்களுக்கு. அவங்க நினைக்கிற அவரை விட அதிகமாகவே பண்ணலாம் ஜூலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா. என் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜூவில் வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்கூலுக்கு பண்ண வேண்டிய வாலண்டரி சர்வீஸ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பியும் போய் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 100 ஹவர்ஸ் வந்து போய் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டு. 4வது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து பண்ணலாங்க. அது வந்து நம்ம வந்து அவங்களோட வெப்சைட்டில் போனீங்கன்னா எப்போ வாலண்டரி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வாலண்டரி சர்வீஸ் பற்றி டீட்டெயில் போட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க எப்போ அப்ளை பண்ணணும்னெல்லாம். அதை நீங்கள் அப்ளை பண்ண பிறகு நீங்கள் போய் பண்ணலாம். அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்கும் போது தாங்க நம்ம வாலண்டரி சர்வீஸ் பண்ணுவோம். உங்களோட இஷ்டம்தான். நீங்கள் 4 ஹவர்ஸும் பண்ணலாம், 5-6 ஹவர்ஸும் பண்ணலாம். அது வந்து கணக்கு கிடையாது. இவ்வளோ நாள் தான் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னோட பொண்ணு வந்து ஜாயின் பண்ணது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க 100 ஹவர்ஸ் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க 100 ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க எங்கெல்லாம் வந்து நீங்கள் வாலண்டரி சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பேம்ப்ளெட்ஸும் வந்து கிடைக்கும். 3வது வந்து கிளாஸ் டீச்சர்கிட்டையும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட கைடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கவுன்சிலர் இருப்பாங்க இல்லையா, ஹை ஸ்கூல் கவுன்சிலர், அவங்கக்கிட்ட கேட்டாலும் அவங்களும் வந்து எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குவாங்க. அப்படியே உங்களுக்கு கிடைக்கலன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணலாம் எங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயில் இருக்கும் வாலண்டரி சர்வீஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சங்கம்ங்க. தமிழ் சங்கம், தெலுங்கு சங்கம், அந்த மாதிரி ஹிந்தி சங்கம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து நம்ம வந்து பண்ணலாம்.
அங்கெல்லாம் வந்து என்னென்னா அங்கே வந்து நிறைய ஹெல்ப் தேவைப்படும். இப்போ தமிழ் சங்கம்னா தமிழ் சங்கத்தில் வந்து ப்ரோக்ராம் நடக்குது. இப்போ வந்து ஒரு நியூ இயர் ப்ரோக்ராமோ இல்லை வந்து திவாலி ஃபங்க்ஷன், அதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் தேவைப்படும், வாலண்டரி சர்வீஸ் தேவைப்படும். அங்கே போனோம்னா நம்ம வந்து ஸ்டேஜில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது, அந்த ட்ராமா யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பேக்ரவுண்டு பேக் ஸ்டேஜில் ஹெல்ப் தேவைப்படும். அதற்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிப்பாங்க. அதிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதெல்லாம் நீங்கள் ஒரு அந்த ப்ரோக்ராம் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும், எண்ட் ஆகிறது நைட் ஆகிடும் இல்லையா? அதெல்லாம் வந்து பார்த்து ஒரு 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சங்கத்தில் போன வருஷம் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. திவாலி ஃபங்க்ஷன்னாங்க. ரோட் ஐலண்ட் ரோட செனட்டரை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து செனட்டர் வந்து சைன் பண்ணியிருந்தாரு. அவர் கையால் தான் கொடுக்க வச்சாங்க. 10 ஹவர்ஸ் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷம், செனட்டர் கையால் வந்து வாங்கியிருக்கோன்னு சொல்லிட்டு. இப்போ எங்கெல்லாம் பண்ணாங்க, என்னோட பொண்ணை பற்றி நான் இப்போ சொல்லணுன்னா, என் பொண்ணு வந்து ஸ்டார்ட் பண்ண வாலண்டரி சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது 9th கிரேடில் ஸ்டார்ட் பண்ணலங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து 10th கிரேடில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்கூல்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரெஞ்ச் கிளப் இருந்தது, அதில் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ட்ராமாஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரி சர்வீஸ் பண்ணாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து சம்மர் லீவில் வந்து போயிட்டு லைப்ரரியில் பண்ணாங்க. லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணது 2 hours வந்து பண்ணாங்க என்னோட பொண்ணு. அப்போது என்னோட பொண்ணும் பண்ணாங்க, சின்ன பொண்ணும் பண்ணாங்க. சின்ன பொண்ணு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8th முடித்து அந்த வெக்கேஷனில் இருந்தாங்க. அவங்களும் வந்து 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் போய் பண்ணாங்க. அதை அங்கே முடித்த பிறகு திருப்பியும் வந்து பண்ணணும், எனக்கு வந்து நிறைய ஹவர்ஸ் வேணுன்றதுக்காக அப்படி செலக்ட் பண்ணது தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து செலக்ட் பண்ணோம். ரோட் ஐலண்ட் ஹாஸ்பிட்டல், இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்குது மிரியம்னு சொல்லிட்டு, அங்கே வந்து செலக்ட் பண்ணாங்க. அங்கே வந்து 100 ஹவர்ஸ் பண்ணாங்க அவங்க. தேர்ஸ்டே ஆனால் போகணும். கரெக்டாக அவங்களோட டைமிங் வந்து அவங்களுக்கு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3:30 to 7:30 4 ஹவர்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஏன்னா அவங்க வந்து இந்த எஸ்ஏடிக்கெல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும் அவங்களுக்கு வந்து ஸ்கூல்லேயும் வந்து டெஸ்ட் எல்லாம் நடக்கும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணோம், நாங்கள் பிளான் பண்ணி நீ 5 ஹவர்ஸாக பண்ணுன்னு சொல்லிட்டு, நாங்கள் கரெக்டாக 2 மணிக்கு எடுத்துகிட்டு போய் விடுவோம். 2ல் 3, 4, 5, 6, 7 கரெக்டாக 5 ஹவர் வந்து பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 months ஆச்சுங்க அவங்க முடிக்கிறதுக்கு. ஏன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டைம் பிரகாரம் பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரகாரம் பார்த்திங்கன்னா 3 months ஆயிருக்கும். இவங்க வந்து 5 ஹவர்ஸ் பண்ணதில் கொஞ்சம் 2.5 மாதத்துலேயே முடிச்சிட்டாங்க. அங்கேயும் வந்து அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி 100 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் போதும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய வாலண்டரி சர்வீஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் சங்கத்துலலாம் நடக்குதுன்னா அவங்க போய் கலந்துப்பாங்க அதில். அதுலேயும் வந்து 10 ஹவர்ஸ் எப்போல்லாம் போய் கலந்துக்கிறாங்களோ அந்த ஒரு நாள் 10 ஹவர்ஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது வந்து நிறைய வாங்கி வச்சுருக்காங்க அந்த மாதிரி வாலண்டரி சர்வீஸ். வாலண்டரி சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஃப்ரீயாக தான். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் வீடியோவில், காசெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணணும் வாலண்டரி சர்வீஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் வந்து அது வந்து டிஃப்ரெண்ட்டுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணுவாங்க நம்மளுக்கு. அது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் கொடுக்குறேன். நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11th முடியும் போது உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து 16 வயசு வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஏன்னா 16 வயசு ஆனால் தான் யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை பண்ணலாம், காசு சம்பாதிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் பண்ண முடியும், காசெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் யூஎஸில் அந்த ரூல் இருக்குது. 16 வயசுக்கு மேலே நம்ம எங்கே வேணாலும் போய் பண்ணிக்கலாம். மெக்டானல்ட்ஸில் போய் பண்ணலாம், விண்டீஸில் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்டில் பண்ணலாம், வால்மார்ட்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து நம்ம பண்ணலாம். ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு பே பண்ணுவாங்க. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேவும் பண்ணுவாங்க, காலேஜ் கிரெடிட்டும் கொடுக்குவாங்க. வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் ப்ரோக்ராமும் பண்ணலாம். லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து பண்ணுறதா இருந்தால் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் லீடர்ஷிப் ப்ரோக்ராமை பற்றி. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக யாருன்னா பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி பண்ணலாங்க. காசெல்லாம் கொடுத்து பே பண்ணி நம்ம வந்து லீடர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணணும்னு என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் மை ஒப்பீனியன், வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வாலண்டரி சர்வீஸை பற்றி எங்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்னோட அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா
பிசாட் அண்ட் எஸ்ஏடியை பற்றி வந்து நிறைய கமெண்ட் வந்திருந்தது. அதை பற்றி நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 10th வந்து கண்டிப்பாக பிசாட் வைப்பாங்க. இந்த 8th and 9th ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த பசங்களுக்கு திடீர்னு எக்ஸாம் எழுதணுன்னா ஒரு பயம் வந்துடும் இல்லையா? அதால் முதல்லேருந்தே அவங்களுக்கு ட்ரைனிங், அந்த பயம் இல்லாமல் அந்த எக்ஸாம்ஸை வந்து அட்டன் பண்ணுறதுக்காக அந்த பிசாட்டை 8/9th கிரேடில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 10th வந்து இட்ஸ் கம்பல்சரி எல்லா ஸ்கூல்லையும் நடத்துவாங்க. அது வந்து அதுவும் அதே அந்த பயம் போக்குறதுக்கு தான் நடத்துகிறாங்க இல்லையா, ஸ்கூலில் நடத்துகிறாங்க இல்லையா, இந்த பிசாட் 8/9th, அதுக்கப்புறம் 10th, அதுக்கப்புறம் வந்து 11th, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ. அது அந்த காலேஜ் போர்டு வெப்சைட்டில் தான் அந்த மார்க்ஸ் எல்லாம் நம்ம போய் பார்க்கணும். பிசாட்டோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட். இது வந்து பிசாட் 8/9th 8th இல்லைன்னா 9th நடக்கும். எங்கள் ஸ்கூலில் வந்து நடத்தலை. எங்கள் ஸ்கூலில் ஆப்ஷன் சொல்லிட்டாங்க, அதால் எங்களுக்கு நடக்கலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10th ஒன்று இருக்கும், அது வந்து பிசாட் 10. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசாட் 11th நடக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா பிகினிங்கில் ஃபஸ்ட் செமஸ்டரில் நடக்குங்க அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 11th வந்து ஒன்று நடக்கும், PSAT/NMSQTன்னுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் மெரிட் ஸ்பான்சர்ஷிப் குவாலிஃபையிங் டெஸ்ட். அதில் வந்து இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக தான் நடக்கும். அதுக்கப்புறம் 11th செகண்ட் செமஸ்டரில் தான் SCT எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த 11th நடக்கிற NMSQTயில் வந்து நல்ல மார்க் எடுத்தோம்னா ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குங்க. அதில் வந்து அதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.